இன்றைக்கி நம்ம வந்து ஒரு முருங்கை டீ வந்து எப்படி ப்ரிப்ரேஷன் சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த முருங்கை டீயில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் வந்து நான் வந்து நிறையா முருங்கை டீயில் வந்து சினமம், ஜிஞ்சமம், கேடம், அதாவது ஏலக்காய், சுக்கு, லவங்கப்பட்டை, ஸோ இதெல்லாம் வந்து சேர்த்து ஒரு பொருள் கருவியாக ஒரு டீ மிக்ஸிங்காக நம்ம மேக்கப் பண்ணிட்டோம். ஸோ அதனால் வந்து இந்த முருங்கை டீ பவுடரில் அவ்வளோ இருக்குது பெனிஃபிட்டு. இதனால் என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, போனுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், ஹேருக்கு ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும், பிபி ஸ்டேபிள் ஆகும், சுகர் ஸ்டேபிள் ஆகும். ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இது நம்ம டெய்லி வந்து காலையில் வந்து எம்டி ஸ்டொமக்கில் வந்து நம்ம அந்த மாதிரி செஞ்சு குடித்தோம்னா, காலையிலேயும் சாயங்காலம் 4 மணிக்கு குடித்தோம்னா நமக்கு டெய்லி குடித்தா நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது, உடம்பு ஃபிட்டாக இருக்கும். ஸோ நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரொசீஜரை. 1 ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க முருங்கை டீ பவுட்ரு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிளாஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. 1 கிளாஸ் வாட்டர், அதாவது வந்து 150 ml கிளாஸ் வாட்டர், அதாவது ஒரு கிளாஸ் வாட்டர் ஒரு ஆளுக்கு நான் சொல்கிறது. ஒரு ஆளுக்கு 1 டீஸ்பூனு 150 ml கிளாஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதில் ஊற்றுங்க. இதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து அடுப்பில் வந்து வச்சுக்கோங்க. அடுப்பில் பாயில் பண்ண வைங்க. ஸோ பாருங்கள், பாயில் ஆகுது. பாயில் வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் வந்து ஒரு தடவை கலக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம ஒரு கிளாஸில் இது நம்ம ஃபில்டர் பண்ணுவோம். அதில் இந்த கிளாஸில் ஸோ நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இந்த மாதிரி அதில் வந்து சக்கை இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கரண்டியால் கொஞ்சம் லைட்டாக இது பண்ணிடுவோம். ரொம்ப ஓவர் இது பண்ண வேண்டாம், ரொம்ப ஓவராக பண்ண வேண்டாம். ஸோ லைட்டாக பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு வந்து தேவையான அளவு வந்து நமக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். சர்க்கரை எடுத்துக்கலான்னா இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நான் சர்க்கரை ஆட் பண்ண போகிறது இல்லை. நான் வந்து வெல்லம் தான் நான் ஆட் பண்ணி குடிக்க போகிறேன். ஏன்னா எனக்கு வெள்ளம்னா எனக்கு குடிக்கிறதுக்கு யாருக்கு என்ன தேவைகளோ அந்த தேவைகளை நம்ம ஆட் பண்ணி குடிக்கலாம். இப்போ சர்க்கரை வேணுன்னா நமக்கு இதுக்கு 1 டம்ளருக்கு 2 டீஸ்பூன் போட்டு நம்ம கலந்து குடிக்கலாம், உங்களுக்கு விருப்பமாக இருந்தால். அப்படி இல்லைன்னா நம்ம சர்க்கரை போட்டு சாப்பிட்லாம். சர்க்கரை கட்டி சர்க்கரை இல்லை, வெல்லம், அந்த வெல்லத்தை வந்து நம்ம கடிச்சு இதை குடித்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை நான் வந்து வெல்லத்தோடு வந்து நான் கடிச்சு நான் குடிக்க போகிறேன். இதே வந்து யாருக்காவது சுகர் பேஷண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு சர்க்கரை மட்டும் ஆட் பண்ணாமல் குடிங்க. ஹெல்த்துக்கு வந்து நல்ல சுகர் வந்து நல்லா ஸ்டேபிள் ஆகும். சர்க்கரை ஆட் பண்ணாமல் இது மாதிரி வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வாங்க, சுகர் ஸ்டேபிள் ஆகும். அப்புறம் பிபி கூட நல்லா வந்து ஸ்டேபிள் ஆகும். ஸோ கண்டினியூஸாக குடிச்சிட்டு வந்து அதோடைய எஃபெக்டிவ் நல்லா தெரியும். ஸோ அவங்களுக்கு சுகர் இல்லை அப்படின்னா நல்லா யங்ஸ்டர்ஸு, உமன்ஸ், மென்ஸு எல்லாருமே சாப்பிட்லாம், இது கலந்து சாப்பிட்லாம். ஸோ நல்ல ஹெல்த்துக்கு ரொம்ப பெனிஃபிட்டு. நான் வந்து பனங்கற்கண்டு இது வெல்லம். நமக்கு தேவையான பனங்கற்கண்டு கூட குடிக்கலாம். சில பேருக்கு வந்து அவங்க விருப்பம். ஸோ என்னென்ன தேவைகளோ அவங்க வச்சு ஆட் பண்ணி குடிக்கலாம். ஸோ இதை ஒரு கடி கடிச்சிக்கிட்டு இதை குடித்தோம்னா அவ்வளோ அந்த கொஞ்சம் இளச்சூட்டில் குடித்தோம்னா அவ்வளோ நெஞ்சுக்கு இதமாக இருக்கும்.
தயவு செஞ்சு குடிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப பெனிஃபிட், மிஸ் பண்ணிடாதீங்க.